குழந்தைகளா, இப்பொழுது உங்களுக்கு பேசும் திறனை தருகின்றேன். ஓம் சக்தி. அம்மா தாயே, அன்னை உமையவளே, உமா மகேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாயே, நீ இந்த உலகத்தில் அனுபவித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது தாயே, கற்பகமே உலகில் துணையாரம் அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே கலைவடி வாத்திகளும் நெத்திரு கோவிலிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை உமையவள் உமா மகேஸ்வரி, ஆயிரம் கண்ணுடையவள் அங்காள பரமேஸ்வரி, ஈஸ்வருடைய இடபாகத்தில் இருக்க வேண்டிய அன்னை உமையவள் எங்களை படைக்க வேண்டிய காரணம் என்ன தாயி? சப்த மாதர்களே, குழந்தைகளா, இவ்வுலகில் உங்களை எப்படி படைத்தேன் தெரியுமா? ஆடவர் கரப்படாமை உங்கள் ஏழ்வரையும் படைத்திருக்கின்றேன். உங்களை படைத்த காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்திற்கு படியளக்கக்கூடிய பிரமன், அதாவது எனது பதியாகிய சிவபெருமான் அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது செயலற்று காணப்படுகின்றார். அவர் இழந்த சக்தி மீண்டும் பெற வேண்டும் என்றால் சப்த மாதர்கள், அதாவது 7 கன்னிகள், சிறு குழந்தைகள் உங்களால் மட்டும் தான் முடியும். ஆதலால் தான் உங்கள் ஏழ்வரையும் இவ்வுலகில் நான் படைத்திருக்கின்றேன். அம்மா குழந்தைகளா, சின்னத்திரிய குழந்தையாக இருக்க வேண்டிய நாங்கள் 7 கன்னிகளாக உடைய படைப்பால் படைத்திருக்கும் நாங்கள் உண்மைதான். எங்களால் எப்படி அம்மா முடியும்? சின்னத்திரிய பெண்ணாக இருக்க வேண்டிய நாங்கள் எப்படி இறந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்காக எங்களால் முடியுமா? அது நடக்குமா? எப்படி அம்மா? தங்களால் மட்டும்தான் எழுந்த சக்தி சிவபெருமான் பெறுவார். எப்படி? ஆதலால் தான் உங்களை படைத்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா? ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும், அதாவது பார்க்கடல் நீரை அவருக்கு அபிஷேகம் செய்து பாரிஜாத மலரை அவருடைய பாதத்தில் வைத்து நீங்கள் 48 தினம் இடைவிடாமல் வணங்கி வந்தால் இழந்த சக்தி மீண்டும் பெறுவார் எனது பதியாகிய சிவபெருமான். ஆதலால் தான் உங்களை உலகில் நான் படைத்திருக்கின்றேன். அம்மா, இழந்த சக்தியை பெறுவதற்காக எங்களை படைத்திருக்கின்றாய். உண்மைதான். சின்ன சிறிய பெண்கள் எங்களால் எப்படி அம்மா செல்ல முடியும்? குழந்தைகளா, நீங்கள் பேசும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக உள்ளது. அம்மா, நாங்களும் சிறு குழந்தைகள். அப்படி இருக்கும் பொழுது பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நிறையும் பாரிஜாத மலரையும் எப்படி கொண்டு வர முடியும் என்று இந்த தாயிடத்தில் கேட்கின்றேன். அப்படித்தானே குழந்தைகளா? இப்பொழுது என்னுடைய சக்தியால் 7 வெங்கைகளை படைக்கின்றேன். அந்த வெங்கை மீது அமர்ந்து பறந்து சென்று பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து அவருக்கு நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும். அப்படியா தாயே? உடைய வார்த்தைக்கு மறுப்பு என்பதை காண முடியாது. நீங்கள் உரைத்த வண்ணம் இப்படி அந்த பார்க்கடல் நீரும் பாரிஜாத மலரும் கொண்டு வந்து 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை பெறுவார் என்று உரைக்கின்றாய். தந்தைக்காக கடமை காத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக இருந்தாலும் அந்த மலர்களை எப்படி
எப்படி பறிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உரைத்தால் அதன் பிரகாரம் நாங்கள் பறித்து வருவோம் அம்மா. அப்படியா? சபாஷ், சரியான கேள்வி. குழந்தைகளே, ஆமா, அந்த மலரை எப்படி பறிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி உங்களுடைய கரம் தொட்டு பறித்தால் அதனுடைய காம்பு அழுகிவிடும். அப்படியா? நீங்கள் விரல் தொட்டு பறித்தால் அதனுடைய வேர் அழுகிவிடும். அப்படியா? நீங்க எப்படி பறிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா? நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆவணத்தை கழட்டி அதை சுரடாக மாற்றி அந்த சுரடின் மூலமாகத்தான் மலரை பறிக்க வேண்டும். அப்படியா? இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியா அம்மா? ஆமா, சரி. 48வது உங்களுக்காக கைலாயத்தில் இந்த தாய் நான் காத்துக் கொண்டிருப்பேன். நான் சென்று வருகின்றேன். வெற்றி உங்களுக்கே வந்து தாய் உரைத்த வண்ணம் இழந்த சக்தியை பெற வேண்டும். அதற்காக பார்த்தாத மலரும் பார்க்கடல் நீரும் கொண்டு வர வேண்டும். இப்போது 7 கன்னிகளாக இருக்க வேண்டிய நாம் அனைவரும் சென்று மலையை பறித்து வரலாம். எப்படி தெரியுமா தங்கைகளா? அக்கா, பாரிஜாத மலர் பறிப்பும் தங்கைகளா, பார்க்கடலில் ஜலம் எழுப்பும் கன்னிகளா, பாரிஜாத மலர் பறிப்பும் கன்னிகளா, பார்க்கடலில் ஜலம் எழுப்பும் கங்கைகளா, பாரிஜாத மலர் பறிப்பும் கங்கைகளா. பார்க்கடலில் ஜலம் எழுப்பும் கங்கைகளா, பாரிஜாத மலர் பறிப்பும் கன்னிகளா. பார்க்கடலில் ஜலம் எழுப்பும் கங்கைகளா. தங்கைகளா, அக்கா, இப்போதே பார்க்கடல் நீரை கொண்டு வந்து விட்டோம். உண்மைதான். தாய் உரைத்த வண்ணம் இப்போது ஆபரணங்கள் அனைத்தும் கழட்டி அதை துணாக மாற்றி ஒவ்வொரு மலர்களாக பறித்து அதை ஆரமாக தொடுத்து பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும். அதனால இப்போது அந்த துணால் அந்த மலரை பறிக்க வேண்டும். பறிக்கலாமா? பறிக்கலாம். அக்கா, குறிஞ்சியிலே மலர்ச்சி தனத்தான தந்தன தன தந்தன தானா தான தந்தன தந்தன தானா தான தந்தன தந்தன தானா. தங்கைகளா, 47 நாள் ஒரு மண்டலம். இந்த மண்டலத்தை முடித்து விட்டோம். இருந்தாலும் இருப்பது ஒரு மண்டலம். உண்மைதான். அதை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று விடுவார். அதற்காக மலைகளை அனைத்தும் பறித்து வந்து விட்டோம். இப்போது புறப்பட வேண்டும். பூஜைகளை செய்ய முடிக்க வேண்டும். ஆமா. போலாமா? அக்கா,